வணக்கம். இந்த வீடியோவில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளில் பயிற்சி 4.1 உள்ள 1வது கணக்கு, அதாவது எக்ஸின் அனைத்து மதிப்புகளையும் காண்க. அந்த எக்ஸின் மதிப்புகளை காண்பதற்கு இங்க இடைவெளி கொடுத்துருக்காங்க. அதாவது -10 பையிலிருந்து +10 பைக்குள்ள இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய இந்த எந்தெந்த எக்ஸின் மதிப்புகளுக்கெல்லாம் சைனோட மதிப்பு 0 வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு நாம சைன் எக்ஸின் வளைவரையை பயன்படுத்தலாம். பதினோராம் வகுப்புலயே நம்ம சைன் எக்ஸின் வளைவரையை பார்த்திருக்கோம். அதாவது y sin x அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது sin x y தான், y வேல்யூ தான் நம்ம sin x அப்படின்னு சொல்றோம். அப்போ y sin x என்பது 2π காலம் கொண்ட ஒரு வட்டச்சார்பு. அப்போ அந்த வட்டச்சார்பு அப்படின்ற காரணத்தினால இந்த sin x இன் வளைவரையானது ஆதியிலிருந்து தொடங்கி இப்படி மேல் நோக்கி நகரும். மேல் நோக்கி நகர்ந்து அதிகபட்சமா y அச்சில் y வேல்யூ எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வரைக்கும் போய் அதுக்கு அடுத்தது படிப்படியா கீழ் நோக்கி நகரும். இந்த கீழ் நோக்கி நகர்ந்து பை வழியா கட் பண்ணிட்டு திரும்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே அதிகபட்ச மதிப்பு y அச்சில் எவ்வளோ வரைக்கும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -1 வரைக்கும் வந்து திரும்ப இந்த வளைவரையானது திரும்பி எங்க போய் முடிவடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2π முடிவடையும். ஒரு வட்ட இயக்கம் தான் இது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், x அச்சில இருந்து கிளம்பி திரும்ப x அச்சுக்கே வந்து மறுபடியும் x அச்சை வந்து தொடும்போது பாத்தீங்கன்னா ஒரு முழு சுற்றானது நிறைவடையுது. அப்ப இந்த முழு சுற்றானது நிறைவடையுது. திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா இந்த சுற்றானது வட்ட இயக்கமானது திரும்ப இந்த வளைவரையானது இதே வடிவில் தொடர்ச்சியா ஒரு முடிவற்ற அளவுல அப்படியே x அச்சின் மீது போயிட்டே இருக்கும். அப்ப இந்த வளைவரையில நம்ம இங்க பாத்தீங்கன்னா தெரியும், காலம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு முழு சுற்று முடிவடைவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தூரம் தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலம் அப்படின்னு சொல்றோம். இந்த படம் வந்து நம்ம புத்தகத்திலே கொடுத்திருக்கிற படம் தான். பாத்தீங்கன்னா தெரியும், இங்க 0ல இருந்து ஆரம்பிச்சு 2π வரைக்கும் உள்ள இந்த தூரமானது காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்தபடியா இதுல வீச்சு என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க x அச்சில இருந்து மேல் நோக்கி சென்றோம்னா அதிகபட்ச உயரம், அதை வந்து வீச்சுன்னு சொல்லலாம். அல்லது x அச்சில இருந்து கீழ் நோக்கி செல்லும் பொழுது கீழே இருக்கக்கூடிய இந்த அதிகபட்ச உயரம், கீழ் நோக்கி இந்த அதிகபட்ச உயரத்தை தான் நம்ம வந்து வீச்சு அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து நமக்கு sin x ஓட வளைவரை அப்படின்றது நம்ம 11ஆம் வகுப்புலயே படிச்சுட்டோம். இந்த வளைவரையில sin x வந்து எந்தெந்த மதிப்புலாம் x ஓட எந்தெந்த மதிப்புக்கெல்லாம் 0 கிடைக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்போ x இன் எந்தெந்த மதிப்புக்கெல்லாம் sin x = 0 அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வளைவரையானது எந்தெந்த இடத்தெல்லாம் x-ஐ வெட்டி கொண்டு செல்கிறதோ அந்த வெட்டி கொள்ளும் இடத்துல இருக்கக்கூடிய x மதிப்பு தான் நமக்கு தேவையான மதிப்பு. எந்தெந்த இடத்தெல்லாம் வெட்டிக்குதோ அந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா sin x ஓட மதிப்பு 0வா மாறி போயிடும். அப்ப இதுல இந்த x அச்சில எங்கெங்கெல்லாம் வெட்டிக்கு போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது -10 பையில வெட்டிக்குது. அதே போல -9 பை, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 8 பை, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க -7 பை. இந்த புள்ளியானது 7 பைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இங்க 0 ஆகும். அப்ப இதெல்லாம் இந்த பை மதிப்புலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதை எடுத்து போய் நான் 6 பை மேல அப்படி வச்சேன்னா இந்த 6 பையை நெருங்கும் பொழுது பாத்தீங்கன்னா மதிப்பானது 0 ஆயிடும். அப்ப இந்த 6 பைக்கு மேல் நோக்கி போகும்போது அதிகபட்ச உயரத்துல இந்த 6 பைக்கு பக்கத்துல உள்ள இந்த π/2 வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 1ஆ மாறி போயிடும். அப்ப இதுல இருந்து மறுபடியும் கீழ் நோக்கி இங்க வரும்பொழுது இந்த 5 பையில வரும்பொழுது இதனோட மதிப்பு 0வா மாறி போயிடும். அப்ப இந்த வளைவரையானது எங்கெங்கெல்லாம் x அச்சை வெட்டி கொள்கிறதோ அந்த இடத்துல வெட்டி கொள்ளும் புள்ளிகள் தான் நமக்கு தேவையான x மதிப்பு. அப்ப என்ன நம்ம x மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -10 பை, அதே போல -9 பை, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா -8 பை, இதே போல எக்ஸட்ரா எது வரைக்கும் எக்ஸட்ரா போட்டு இப்ப எந்தெந்தெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா -π, அதுக்கு அடுத்தது 0, அதுக்கு அடுத்தது என்ன வரும்னா பை, அதுக்கு அடுத்தது இதே போல தொடர்ச்சியா 3 பை, 4 பை எக்ஸட்ரா போட்டு இப்ப 8 பை, அதுக்கு அடுத்தது 9 பை, 10 பை. அதாவது பை வேல்யூ எல்லாத்துலயுமே கட் பண்ணும்போது இந்த வளைவரை எங்கெங்கெல்லாம் இந்த பையில வழியா கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட sin x வேல்யூ வந்து 0 ஆகிறதுக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல உள்ளது x மதிப்பு, இரண்டாவது உள்ளது sin x ஓட மதிப்பு. அப்ப இதனோட மதிப்பு, இந்த மதிப்புகள்லாம் தான் நமக்கு தேவையான x மதிப்பு.
இதுல இருந்து நம்ம தீர்வு என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா sin x ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கொடுக்கப்பட்டதை எழுதிட்டு x ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்புகள் எங்கெங்கெல்லாம் வளைவரை வெட்டிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது -10 பை -9 பை எக்ஸெட்ரா +10 பை வரைக்கும். இதை நம்ம பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு n பைன்னு வச்சுக்கலாம். n-க்கு மதிப்பு எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n பிலாங்ஸ் டு -10லிருந்து +10 வரைக்கும். கமா போட்டு பக்கத்துலேயே n பிலாங்ஸ் டு z என்பதையும் போட்டுக்கலாம். அப்போ இது வந்து மூடிய இடைவெளி -10, +10 ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நேரடியாக நமக்கு மதிப்புகள் தெரியும். sin 0 மதிப்பு 0, sin பைக்கு வந்து 0, அதே போல் sin -π போட்டோம்னாலும் 0 தான் வரும். எக்ஸட்ரா இது போல் sin 10 பையும் 0 தான், sin -10 பையும் 0 தான். இது நேரடியாக நமக்கு தெரிஞ்சாலும் இந்த வளைவரையின் மூலமாக நம்ம வந்து மிக தெளிவாக இந்த ஆன்சர் வந்து எப்படி வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எனவே இது போல் கணக்குகளை நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக விடையளிக்க வாழ்த்துக்கள்.